முருங்கைக்கீரை எப்பவுமே நம்ம வந்து சாம்பார், பொரியல் அப்படிதாங்க சாப்பிட்டுருப்போம். பட் இந்த மாரி கொண்ட கடலையோட சேர்த்து ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க. நிஜமாவே செம சூப்பரா இருக்கும். நான் அதுக்கு ஒரு பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனா போதுங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரைய நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லைட்டா அந்த சுருங்கி வர அளவுக்கு வதக்குனா போதும். சிம்லயே வச்சு வதக்கணுங்க. முக்கியமான விஷயம். ஏன்னா லைட்டான அந்த ஒரு ஈரப்பதம் மட்டும் போனா போதும். முடிஞ்ச அளவுக்கு இளங்கீரை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் பேன் வச்சு நான் காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கீரை குழம்புக்காக இருக்கட்டும், பொரியலுக்கு எது கூட நீங்கள் சேர்த்து செஞ்சாலுமே செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து என் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும்னா நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். முக்கியமான விஷயம். ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சா கருகிடும், பொடி டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனியாக, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா சீரகம் எள்ளெல்லாம் கருகிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் சாலிடாக தாங்குங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா அந்த மிளகாய் எல்லாத்தோட சேர்த்து ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நான் ஃப்ளேவருக்காக நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை பிடிக்காதவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இருக்கணும் வேர்க்கடலை, நிறைய சேர்க்கக்கூடாது. இதையும் வந்து நம்ம ஃபைன் பவுடராக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இன்னொரு பக்கம் கடாயை வச்சு கிரேவி சேர்த்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரியணும். இது கூடவே பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் 3 சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு நீங்கள் வந்து பொடியாக வெங்காயத்தை நறுக்கி சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா கீரையோட சேரும்போது சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும். சிம்லே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்தோட நிறம் வதங்கி மாறி வரணும். சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இப்போ இது கூட நான் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க தக்காளியெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா அரைச்சும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலையோ நம்ம உப்பு சேர்த்துருப்போம். ஜஸ்ட் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதோட நான் கன்சிஸ்டன்சிக்காக 4 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன், பழுத்த தக்காளி பழம். ஸோ தக்காளி பழம் நல்லா எண்ணெயில் வதங்கி அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். சிம்லேயே வச்சு வதக்கணுங்க, முக்கியமான விஷயம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதுக்கு நான் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொடியிலையும் மிளகா சேர்க்குறோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த காரத்தோட நெடியும் குறையும், டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே நிஜமே செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா தயிரில் இருந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே எண்ணெய் இதாகிருக்கு. நான் கொஞ்சமாக கொண்டக்கடலையே ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா கொண்டக்கடலை நிறைய சேர்த்தாலும் சாப்பிட மாட்டாங்க பசங்க. ஸோ தனியாக கொண்டக்கடலையாக கொடுக்காம, கீரையாக கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு நிஜமாக கீரையும் சாப்பிடுவாங்க, கொண்டக்கடலையும் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அந்த மசாலாவோட அது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விடலாம்.
இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வந்து கொண்டக்கடலைக்குள்ளே அந்த மசாலா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக. இப்போ ஒரு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா சலசலன்னு கொதிக்க விடணும். முக்கியமான விஷயமே இதுதான். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது கூட்டி குறைக்கிறது இருந்தால் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்க்குறதா தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருந்த கீரையை சேர்த்துடணுங்க. கீரையை சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கீரையை சேர்த்ததுக்கப்புறம் கிரேவியை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா கீரையோட நிறம் மாறிடும். ஸோ சிம் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக நல்லா கொதிச்சா போதும். நல்லா வந்து கீரை ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம். கிரேவியோட மிக்ஸ் ஆகட்டும். மூடி போட்டு எதுவும் மூட தேவையில்லைங்க. முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பொடி இருக்குங்களா, அதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். போட்டதும் டக்குன்னு கிளறி விட்டுடுங்க. ஏன்னா கடலை பருப்பு அப்படிங்கும்போது சட்டுன்னு கட்டி கட்ட ஆரம்பிச்சிரும். ஆனால் கட்டிகள் எதுவும் இல்லாமல் அந்த மசாலா கிரேவியில் எல்லாமே நல்லா மிக்ஸப் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க பொடி போடும்போது. அந்த பொடி போட்டதுக்கப்புறம் லேசாக கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நான் வேர்க்கடலை அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேர்க்கடலை வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சரி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி சுட தோசை, இட்லி, சப்பாத்தியோட எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்துக்குமே நல்லா தாங்க இருந்தது. ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.